மதுக்கூர் திருமங்கலம் தொண்டமான என்னடா அது? அப்படியே நம்ம ஷூட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இன்னும் கேமரா கியர்ஸ்லாம் இன்னும் எடுக்கலை. அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸு போய் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். எங்கே நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம்னா, என் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணுறதுக்காண்டி போயிட்டுருக்கேன். ஏன்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒன்று ஃபோட்டோ ஷூட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் அவனை போய் கூப்பிட்டு அப்புறம் அப்படியே ஷூட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். அதான் கிளம்பி போயிட்டுருக்கோம். திங்கக்கிழமை அதுவும் மார்னிங் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது. ஏன்னா ஷூட்டுக்கு வந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் போகணும். ஒரு பர்த்டே ஈவெண்ட்டு, அந்த ஷூட்டுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ அவனையும் போய் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஷூட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இன்னும் கேமரா கியர்ஸ்லாம் இன்னும் எடுக்கலை. வீட்டுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ காய்ஸ், ஃபைனலாக நம்ம கேமரா கியர்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு ஷூட்டுக்கு. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸு போய் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ கிளைமேட்டு கொஞ்சம் மழை வர மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம் மழை வருதா வரலையானே. மழை வந்தால் கோப்ரோ மைக் அடாப்டர் காலியாயிரும். அதை கொஞ்சம் பார்த்து வைக்கணும். நம்ம எதுவும் ப்ரொடெக்ஷன்லாம் எதுவும் பண்ணவே இல்லை இதுக்கு, மைக் அடாப்டருக்கு. ஸோ நீங்கள் யாராவது உங்களுக்கு ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு ஃபோட்டோ ஷூட்டு முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் தெரியிற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி என்கொயரிஸ்னால் கேளுங்க. உங்களுக்கு ஷூட்டுக்கான என்கொயரிஸு, பர்த்டே ஷூட்டு, வெட்டிங்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறவங்களுக்கு பர்ஃபெக்டானது நம்ம பண்ணி கொடுப்போம். ஏன்னா எல்லாருமே ஹை பட்ஜெட்டு 1 லட்சம் 2 லட்சம் அப்படிலாம் போகிறாங்க. அந்த அளவுக்குலாம் தேவையே இல்லை. அது அவங்கவுங்களோட இதை பொறுத்து, திறமையை பொறுத்து அவங்க இது பண்ணிக்கிறாங்க, ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. நமக்கு என்னென்னா எல்லோரும் நல்லா ஃபோட்டோஸ் எடுத்து அவங்க மெமரிஸை க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தான் நமக்கு. நம்ம ரொம்ப லோவும் கிடையாது, நார்மலான கரெக்டான பட்ஜெட்டில் நம்ம ஃபோட்டோஸ் எடுத்து கொடுப்போம். நீங்கள் அதிக காசு நீங்கள் எவ்வளோ காசு கேட்குறீங்க? ஒரு நாளைக்கு கேட்குறோம். நாங்கள் 200 ரூபாய்க்கு பண்ணுறோம். 200 ரூபாயா? என் ஃப்ரெண்டு 150 ரூபாய்க்கு பண்ணுறான். அவனுக்கு எனக்கு தான் போட்டியே. 100 ரூபாய் குறைக்கலாமான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்டு, சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸு வீட்டில் வருது, இல்லை வெட்டிங்கு அந்த மாதிரினா கூட இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்கொயரிஸ் கேட்டுக்கலாம். இப்போ ஹைவேஸ் ஏறிட்டு தான் நம்ம போகணும். அங்கே போய்ட்டு தான் நம்ம கால் பண்ணி ஆகணும். ஏன்னா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் நம்ம ஷூட் எடுக்கிறோம். நம்ம தெரிஞ்சவங்க சர்க்கிளில் தான் ஃபுல்லாகவே ஈவெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக இப்போ பர்த்டே ஈவெண்ட் ஷூட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ வந்து நம்ம தஞ்சாவூர் தான் போயிட்டுருக்கோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ வேறு லெவலில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. அங்கே என்னால் உள்ளே வீடியோ எடுக்க முடியல, நிறைய ரஷ்ஷாக இருந்தனால. நான் அங்கே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நான் தனியாக வீடியோவில் ஆட் பண்ணுறேன். நான் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி பர்த்டே ஈவெண்ட் ஷூட்டு இந்த மாதிரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் போடுறேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்கொயரிஸை கேட்டுக்கோங்க. கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. வயலில் நாற்று நட்டுக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது. எங்கடா மதுக்கூர் காமிக்குது? மதுக்கூர் திருமங்கலம் தொண்டமான என்னடா இது? ஏதோ தப்பாக வந்துட்டோம்டா, ரூட்டு மாற்றி வந்துட்டோங்க. தஞ்சாவூர் ரூட்டு எதுண்ணே?
அதில் போய் பண்ண முடியுங்க. அதில் தான் போகணுமா? அந்த மதிப்பு ரோடு இங்கே உள்ளது கட் பண்ணீங்களா? ஆமாம். மெயின் ரோட்டில் ஏன் இதில் உள்ள கட் பண்ணீங்க? இதில் போக முடியாதா? திருப்பி ரிட்டர்ன் தான் போகணும். ரிட்டர்ன் நேராக போயிட்டு சரி நேராக பண்ணிங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் ரைட்டில் கட் பண்ணி நேராக தஞ்சாவூர். ஓகேண்ணா ஓகே தேங்க்ஸ்ண்ணே. ஒரு வழியாக தஞ்சாவூர் ரோட்டு பிடிச்சாச்சு. ஸ்ட்ரைட்டாக நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். கிளைமேட்டும் வேறு லெவலில் இருக்குது. இன்றைக்கி என்னன்னு தெரில, ஃபுல்லாகவே லைட்டாக மழை பெஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்குது. மேகமூட்டமாக அப்படியே. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் போடுற வீடியோ வந்து அடுத்து போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஸோ டாட்டா, பை பை.